அடேங்க அப்பா, 100 மில்லியன் தினார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். ஏதோ மீண்டும் ஒரு அதிரடியான செய்தியோடு தான் வந்திருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களின் தலைமையில் ஒரு டீம் அதிரடியாக களமிறங்கியது. எங்கே களம் இறங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மணி லாண்ட்ரிங் பண்ணக்கூடிய ஒரு இடம். அதாவது 100 மில்லியன் தினார்களை தாண்டிய சர்வதேச ஆன்லைன் மோசடி வலை அமைப்பையும் பண மோசடியையும் உள்துறை அமைச்சகம் கண்டுபிடிக்கின்றது. முக்கிய சந்தேக நபர் ஜோர்டானுக்கு தப்பிச் சென்று பாதுகாப்பு ஒத்துழைப்பின் காரணமாக அதே நாளில் நாடு திரும்பினார். நாடு கடத்தப்பட்டார். போலி நிறுவனங்களை கண்டறிதல் மற்றும் வங்கி வழிகள் மூலம் குற்றச் செயல்களில் ஈடுபடும் போலி விலை பட்டியல்கள், கடத்தலுடன் முன் பணம் மற்றும் சாதனங்களை பறிமுதல் செய்தல் மற்றும் பணம் மற்றும் போலி ஆவணங்களுடன் 9 பிரதிவாதிகள் வழக்கு தொடர பரிந்துரைத்தல் மற்றும் பணம் அனுப்புதல் மற்றும் ஸ்மார்ட் போன்கள் மூலம் மோசடி வருமானத்தை மாற்றுவதற்கான முறைமைகளையும் கண்டுபிடித்தல். இதில் நிறையவே பார்த்தீங்கன்னா மணி லாண்ட்ரிங், பணம் அனுப்புறதுல நடந்திருக்குது. அதாவது உங்களுக்கு நான் முன்னாடியும் தெளிவாக இதை சொல்லியிருக்கிறேன். நம்மளுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய பெருந்தலைகள், கரும்புள்ளிகள் இருக்கிறாங்க இல்லையா, கருப்பு பணம் வச்சுருக்கக்கூடிய பெருந்தலைகள், அவங்களுடைய அந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்காக என்ன பண்ணுறதுன்னா, இவங்க இங்கே ஒரு கேங்காக செயல்பட்டு பணத்தை எல்லாத்தையுமே இங்கே வாங்கிட்டு நம்மளுடைய நாட்டில் அவங்களுக்கு அந்த பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. யாருக்கு? பணம் அனுப்புகிறவங்களுக்கு. இப்போ சாதாரணமாக நான் இங்கே எனக்கு 100 தினார் அனுப்பினா எனக்கு அந்த 100 தினாருக்கு நாட்டில் 1 லட்சம் ரூபா காசு, எந்த ஒரு கமிஷன் கட்டணம் எதுவுமே இல்லை. 100 தினாருக்கு 1 லட்சம் ரூபா இலங்கையில் பணத்துக்கு கொடுக்குறாங்க. இந்தியாவுடைய பணத்துக்கு இப்போ 100 தினாருக்கு சாதாரணமாக 300 ரூபா மேனி போகுதுன்னு வைங்களேன். அப்போ 30,000 ரூபா இந்தியாவில் போட்டுட்டு எந்த ஒரு கட்டணம் கமிஷன் அது இது எதுவுமே இல்லாமல் நம்மள்ட்ட 100 தினாரை வாங்கிக்குவாங்க. ஆனால் இந்த 100 தினார் என்ன ஆகுதுன்னா அப்படியே இங்கேயே செட்டில் ஆகிடும். அவங்க அனுப்பக்கூடிய அந்த நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு போடக்கூடிய பணம் பார்த்திங்கன்னா அந்த கரும்புள்ளியோடைய கருப்பு பணம், அதை அவங்க நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு புள்ளியோடைய பணம் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய கருப்பு பணம் கலைஞ்சி போகுது. அந்த ஆளுடைய பணம் எல்லாமே இந்த நாட்டில் அழகாக சேருது. சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க சொல்லக்கூடிய நாட்டுக்கோ அல்லது ஆளுக்கோ இவங்க இன்டர்நேஷ்னல் மூலம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இந்த மாதிரியான வில்லங்கத்தனமான செயல்பாடுகள் தான் அதிகமாகவே நடந்திருக்குது. 100 மில்லியன் தினார், 100 மில்லியன் தினார், டாலர் இல்லை தினார். 100 மில்லியன்னா இலங்கையோட மதிப்பு 1000, 1000 தர 100 பெருக்கி பாருங்க. கால்குலேட்டரில் இடம் பத்தாது. தயவு செய்து ரொம்ப கவனம். எக்காரணத்தை கொண்டும் லாண்ட்ரிங், மணி லாண்ட்ரிங், அதாவது இந்த கருப்பு பணம், ஹவாலா பணம் அல்லது உண்டியல் பணம் இதுகள்லாம் அனுப்புறதை நிறுத்திக்கோங்க. இந்த மாதிரி செயல்பாடு பண்ணுறவங்களும் நிறுத்திக்கோங்க. இந்த மாதிரி பிடிபட்டு மொத்தத்தை இழந்து ஹேண்ட்கஃபோட கையை கட்டி நிற்க வரும்.